ஹாய், லாஸ்ட் வீடியோவில் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஜிஎஸ்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆர்சிஎம் இன் ரிலேஷன் டு சர்வீசஸ் பார்த்து முடிச்சிட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி ஜிஎஸ்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆர்சிஎம் இன் ரிலேஷன் டு சப்ளை ஆஃப் குட்ஸ். ஸோ ஃபாலோயிங் சப்ளை ஆஃப் குட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி, when the following goods when it has been procured from agriculturist or farmers, விவசாயிகளிடமிருந்து இந்த ஃபாலோயிங் குட்ஸை ஏதாவது ரிஜிஸ்டர்ட் பர்சன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். அதில் ஃபஸ்ட்டு குட்ஸ் ரா காட்டன், ரெண்டாவது கேஷ்யூ நட்ஸ் வெதர் பீல்டு ஆர் அன்பீல்டு முந்திரி, மூணாவது டெண்டு லீவ்ஸ், நாலாவது டொபாக்கோ லீவ்ஸ். டெண்டு லீவ்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த பீடியில் சுற்றி இருக்கிற இலை தான், அந்த லீஃப் தான் வந்து டெண்டு லீவ்ஸ். ஸோ இந்த 4 குட்ஸும் ஒன்ஸ் அகேன் வி வில் ரீகால் இட்: கேஷ்யூ நட்ஸ் வெதர் பீல்டு ஆர் அன்பீல்டு, ரா காட்டன், டெண்டு லீவ்ஸ் ஆர் டொபாக்கோ லீவ்ஸ். இந்த 4 குட்ஸையும் ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்லேருந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் வாங்குறாரு அப்படின்னா தட் ரிஜிஸ்டர்ட் பர்சன் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. மொத்தம் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஒன்று, ஓகேவா? ரெண்டாவது கவர்மெண்ட், மூணாவது வந்து பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், நாலாவது வந்து மேனுஃபேக்சர், அஞ்சாவது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், ஆறாவது வந்து பில்டர். இந்த 6 கேட்டகரி ஆஃப் பர்சனுக்கு தான் வந்து ஒரு சில குட்ஸ் கவர் ஆகிறது தான் வந்து நம்ம இன்றைக்கி ஆர்சிஎம்மில் சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரிஸ்ட் பார்த்தாச்சு. ரெண்டாவது மேனுஃபேக்சரர் ஆஃப் அ சில்க் ஆர் சில்க் யான் when it has been procured by the registered person from that manufacturer, that registered person need to pay the GST under RCM in respect of silk and silk yarn. ஒரு சில்க் ஆர் சில்க் யானை அந்த மேனுஃபேக்சர்லேருந்து ஏதாவது ரிஜிஸ்டர்ட் பர்சன் வாங்குறாங்க அப்படின்னா தட் ரிஜிஸ்டர்ட் பர்சன் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வென் சப்ளை ஹெர்பல் ஆயில்ஸ், அந்த ஹெர்பல் ஆயில்ஸ்னு சொல்லி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெப்பர்மெண்ட் ஆயில், வாட்டர்மெண்ட் ஆயில், ஸ்பியர்மெண்ட் ஆயில், இந்த 3 ஆயிலையும் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா தட் ரிஜிஸ்டர்ட் பர்சன் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். இது மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரி கவர்மெண்ட். நார்மலி கவர்மெண்ட் வந்து ஓல்டு யூஸ்டு கான்ஃபஸ்கேட்டட் வெஹிக்கிள், ஸ்கிராப்பு ஆர் குட்ஸ். ஏதாவது குட்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஓல்டு குட்ஸோ இல்லை யூஸ்டு குட்ஸோ இல்லை கன்ஃபஸ்டட் குட்ஸோ இது ஏதாவது சேல் பண்ணுறாங்க, அது குட்ஸாகவும் இருக்கலாம், ஸ்கிராப்பாகவும் இருக்கலாம், வெஹிக்கிளாகவும் இருக்கலாம். இதை சேல் பண்ணுறாங்கன்னா இதை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா தட் பர்சன் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். இது ஒன்று. கவர்மெண்ட்டே லாட்ரி டிக்கெட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. யார் மூலமாக? அந்த செல்லிங் ஏஜென்ட் மூலமாக சேல் பண்ணுறாங்க அப்படின்னா தட் செல்லிங் ஏஜென்ட்ஸ் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஸோ ஃபஸ்ட்டு வி கவர்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட், செகண்டு மேனுஃபேக்சரர், தேர்டு மேனுஃபேக்சர் ஆஃப் சில்க் ஆர் சில்க் யான், செகண்டு, தேர்டு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆஃப் த ஹெர்பல் ஆயில், ஃபோர்த்து கவர்மெண்ட், தோஸ் 2 ப்ராடக்ட்ஸ். 4. அஞ்சாவது பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். Priority sector lending certificate when the bank issues to the registered person, that registered person needs to pay the GST under RCM. இது அஞ்சாவது. ஆறாவது builder. That's a final category, builder. Builder needs to pay the GST under RCM in respect of capital goods or a cement or any other goods. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் குட்ஸை ஒரு பில்டர் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட்லேருந்து வாங்குறாங்க அப்படின்னா தட் கேபிட்டல் குட்ஸுக்கு அந்த பில்டர் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம் அட் 18%. ரெண்டாவது கேட்டகரி பில்டருக்கு. ஓகேவா? ஒரு சிமெண்ட்டை அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட்லேருந்து ஒரு பில்டர் வாங்குறாரு அப்படின்னா அந்த சிமெண்ட்டுக்கும் அந்த பில்டர் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம் அட் 28%. ரெண்டாவது. மூணாவது, வென் த பில்டர் பைஸ் ஆல் த, அதாவது அதர் கேட்டகரி ஆஃப் குட்ஸ், இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த பில்டர் நீட்ஸ் டு கெட் த சப்ளைஸ், இன்வெர்ட் சப்ளைஸ் அட்லீஸ்ட் 80% ஃப்ரம் த ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸ். அதாவது ஒரு பில்டர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் இருந்து தான் 80% ஆஃப் கூட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணியிருக்கணுங்கிறது மேண்டேட்ரி. அப்படி 80% ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த 80% ரிசீவ் பண்ணாத குவாண்டம் என்ன இருக்கோ அந்த பர்சன்டேஜுக்கு 18% பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டோட்டல் இன்வர்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் குவான்டிட்டி 65% தான் கவர் ஆகுது அப்படின்னா அப்போ பேலன்ஸ் 15%க்கு தட் பில்டர் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம் ஃபார் தட் 15% அட் 18%. அதாவது அந்த 80% எவ்வளோ வால்யூம் கவர் பண்ண முடியலையோ, எவ்வளோ தூரம் தான் கவர் ஆகிருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ கவர் ஆகலையோ அந்த கவர் ஆகாத போர்ஷனுக்கு 18% ஆர்சிஎம்மில் பே பண்ணணும். திட்ஸ் அ ஃபைனல் கேட்டகரி. ஓகேவா? தேங்க்யூ.